கொல்லிமலை இதோட பார்ட் 1 வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி ஷேர் பண்ணுறோம், வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு. ஸோ நீங்கள் அதுக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. 2004 அக்டோபர் 18 சென்னையை சேர்ந்தவர் தான் கார்த்தி. அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேரோட சேர்ந்து கொல்லிமலையை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்டாக 70வது ஹேர் பின் பேண்டு வரும்போது பக்கத்தில் ஒரு பழைய பங்களா இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நைட் இங்கே ஸ்டே பண்ணிடலாம் முடிவு பண்ணி போயிருக்காங்க. உள்ளே போகும்போதே அந்த பில்டிங்கோட வாட்ச்மேன், தயவு செஞ்சு நைட்டு வெளியில் போயிடாதீங்க, ஜன்னலை திறந்து வச்சுட்டு தூங்கிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எதையுமே காதில் வாங்காத அந்த யங்ஸ்டர்ஸ் நைட் ஃபுல்லாக வைப் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க தூங்கி கொஞ்ச நேரத்தில், அதாவது 12 மணிக்கு மேலே, அவங்க தங்கியிருந்த பில்டிங்கோட மொட்டை மாடியில் யாரோ ஒரு ஆள் சங்கிலியால் கட்டப்பட்டு இழுத்துட்டு போகிற மாதிரியான சத்தங்கள் கேட்டிருக்கு. என்ன நடக்குது மேலே போய் பார்க்கலாம் முடிவு பண்ணி போய் பார்த்து அவங்களுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா அங்கே யாருமே கிடையாது, வெறும் ஃபுட் பிரிண்ட் மட்டும் இருந்திருக்கு. அதுவும் ஒரு சாதாரண மனுஷனை கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு பெருசு. இவங்க இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே கீழே இருந்து ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்க ஆரம்பிச்சிரு. என்ன சத்தம்னு கீழே போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா ரூமை யாரோ உள் சைடாக பூட்டியிருக்காங்க. ரூம்குள்ளேருந்து சத்தம் வேற கேட்குது. என்னதான் நடக்குது உள்ள அப்படின்னு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துருக்காங்க. பார்த்தா அவங்க பயத்தில் உறைஞ்சே போயிருக்காங்க. உள்ள ஒரு பெண் உருவம் நிற்கிது. ஆனால் அதோட முகம் ஒரு நார்மலான மனுஷனோட முகம் கிடையாது. பார்க்குறக்கு கொடூரமாகவும் பயமாகவும் இருந்திருக்கு. கொல்லிமலை இதோட பார்ட் 1 வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி ஷேர் பண்ணுறோம், வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு. ஸோ நீங்கள் அதுக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. 2004 அக்டோபர் 18 சென்னையை சேர்ந்தவர் தான் கார்த்தி. அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேரோட சேர்ந்து கொல்லிமலையை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்டாக 70வது ஹேர் பின் பேண்டு வரும்போது பக்கத்தில் ஒரு பழைய பங்களா இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நைட் இங்கே ஸ்டே பண்ணிடலாம் முடிவு பண்ணி போயிருக்காங்க. உள்ளே போகும்போதே அந்த பில்டிங்கோட வாட்ச்மேன், தயவு செஞ்சு நைட்டு வெளியில் போயிடாதீங்க, ஜன்னலை திறந்து வச்சுட்டு தூங்கிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எதையுமே காதில் வாங்காத அந்த யங்ஸ்டர்ஸ் நைட் ஃபுல்லாக வைப் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க தூங்கி கொஞ்ச நேரத்தில், அதாவது 12 மணிக்கு மேலே, அவங்க தங்கியிருந்த பில்டிங்கோட மொட்டை மாடியில் யாரோ ஒரு ஆள் சங்கிலியால் கட்டப்பட்டு இழுத்துட்டு போகிற மாதிரியான சத்தங்கள் கேட்டிருக்கு. என்ன நடக்குது மேலே போய் பார்க்கலாம் முடிவு பண்ணி போய் பார்த்து அவங்களுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா அங்கே யாருமே கிடையாது, வெறும் ஃபுட் பிரிண்ட் மட்டும் இருந்திருக்கு. அதுவும் ஒரு சாதாரண மனுஷனை கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு பெருசு. இவங்க இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே கீழே இருந்து ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்க ஆரம்பிச்சிரு. என்ன சத்தம்னு கீழே போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா ரூமை யாரோ உள் சைடாக பூட்டியிருக்காங்க. ரூம்குள்ளேருந்து சத்தம் வேற கேட்குது. என்னதான் நடக்குது உள்ள அப்படின்னு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துருக்காங்க. பார்த்தா அவங்க பயத்தில் உறைஞ்சே போயிருக்காங்க. உள்ள ஒரு பெண் உருவம் நிற்கிது. ஆனால் அதோட முகம் ஒரு நார்மலான மனுஷனோட முகம் கிடையாது. பார்க்குறக்கு கொடூரமாகவும் பயமாகவும் இருந்திருக்கு.